அடி மேலே அடி இன்ட்ரோ கேங்ஸ். காய் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் போனால் போதும், 2 வாரம் வருஷம். இதுதான் என் கூட வேலை பார்க்காரு ஜான், சி டெவலப்பர் தான். இன்ட்ரோ கேங்ஸ். போதும் பார்த்துது. சொல்லுங்க ப்ரோ, என்ன பிளான்? 2 வாரம் லீவு. நோ பிளான்ஸா? கிறிஸ்மஸ். எப்போ கிளம்புறீங்க? ஃப்ரைடே நைட்டு. பஸ்ஸு டிக்கெட் புக் பண்ணால் 2 வாரம் வருஷம் கொடுத்துட்டாங்க. பஸ்ஸு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு டிக்கெட் போய் பார்க்குறோம் 3000 போட்டு வச்சுருக்கான். எப்படிங்க நாங்களாம் போகிறது? இது ஒரு எண்டு இல்லையா? சென்னையிலேருந்து வந்தாலும் அதே ரேட்டு, கோயம்புத்தூருக்கு போனாலும் அதே ரேட்டு, திருநெல்வேலி போனாலும் அதே ரேட்டு. 3000 ரூபா 2000 ரூபா தான் குறைஞ்சதே இருக்குது டிக்கெட்டு. நம்மளுக்கு பிளான் இல்லை, திடீர்னு கிளம்புறதுனால 1500 கொடுத்து தான் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ 1500 ரூபாய்க்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி புக் பண்ணியாச்சு. நம்ம ஆஃபீஸில் வந்து நோ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், நியூ இயர் செலிப்ரேஷன் எதுவும் கிடையாது. ஆனால் 2 வாரம் வருஷம் மட்டும் கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம், விடுதலை. வீட்டுக்கு போகிறோம். இதுதான் எங்கள் ஆஃபீஸ் ஸ்ட்ரீட்டு. அப்படியே அமைதியாக இருக்கா. எவ்வளோ அடி வாங்கினாலும் தெரியாது வெளியே. அடி மேலே அடி. வீக்கெண்டு ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா தலைவனுக்கு அடி. பேங்க்கில் இருந்து HDFC பேங்க்கில் இருந்து 4000 ரூபா பிடிச்சிட்டான். எதுக்குன்னு கேட்டால் மினிமம் பேலன்ஸு. இப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது? இப்போ பாருங்கள், ஒரு வருத்தத்தில் இருக்கார். எதாவது சொல்லுங்கள், உங்களுக்கு இப்படி ஆயிருந்ததுன்னா சொல்லுங்கள். 4000 ரூபா, 1 ரூபா 2 ரூபா இல்லை, 4000 ரூபா பிடிச்சிட்டான் ஃபைன் மாதிரி. சரிங்க, சரி அழாதீங்க விடுங்க.